ஆரம்பிக்குதுன்னு தான் நாங்க சொல்றோம். நடுவர்கள் ஒரு சின்ன பையன் சொல்லுவான், உங்க அப்பா எப்படின்னு கேட்டா சொல்லுவான், எங்க அப்பா சூப்பர் அப்பா. 5 வயசுல சொல்லுவான். 10 வயசுல சொல்லுவான், எங்க அப்பா நல்லவர் தான், ஆனா என்ன அப்பப்ப திட்டுறாரு அப்படின்னுவான். அதே 20 வயசுல அவங்க பையன் சொல்லுவான், அவங்க அம்மா கூப்பிட்டு, ஏமா தெரியாம தான் கேக்குறேன், நீ இந்த மனுஷனை எப்படி கல்யாணம் பண்ணனன்னு கேட்பான். அதே 35 வயசுல அதே பையன் சொல்லுவான், இல்ல சார் நான் எங்க அப்பா கிட்ட பேசுறது இல்ல சார், நான் என்ன செஞ்சாலும் தப்புன்னே சொல்றாரு சார்னு சொல்லுவான். அதே 40 வயசுல அதே பையன் சொல்லுவான், எங்க அப்பா என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்ன நல்லா வளர்த்தாருன்னு சொல்லுவான். 45 வயசுல அவனுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். அப்ப சொல்லுவான், மை டாடி இஸ் கிரேட்னு. 5 வயசுல மை டாடி இஸ் குட்னு சொன்னத 45 வயசுல திரும்பி கிரேட்னு சொன்னா 40 வருஷம் அப்பாங்கிற ஒரு ஸ்தானத்தை புரிஞ்சுக்கவே வேணும் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட தாய்மைங்கிறது திருமணத்துக்கு பிறகுதான் நடுவர் அவர்களே கிடைக்குது. ஒரு பையன் வேலைக்கு போயிட்டு வரான், வேலைக்கு போயிட்டு வந்து கொடுத்த சம்பளத்தை வாங்கின சம்பளத்தை அம்மா கையில கொடுக்குறான். உடனே அம்மா சொல்றா, ஒரு செய்தி முடிஞ்சுன்னு அப்படி கை தட்டிருங்க, ஒரு உற்சாகமா இருக்கும். ஏன்னா தொடக்கத்துல பேசுறோம் இல்லையா, ஏன்னா அப்பதான் எனக்கும் தட்டுவீங்க, அதுக்காகத்தான். ஓகே, அம்மா கையில கொடுக்குறான். கொடுத்தோடனே உங்க அம்மா சொல்றா, உன்னை தோல்ல போட்டு தூக்கி வளர்த்தது உங்க அப்பா, அப்பா கையில கொண்டு போய் சம்பளத்தை கொடுன்னு. அப்ப அந்த பையன் சொல்றான், கொடுக்க மாட்டேமா, ஏன்னா 5 வயசுல நான் முட்டாய் வேணும்னு கேட்டேன், 50 காசு கொடுத்து வாங்கி கொடா கண்ணான்னு சொன்னாரு. அப்ப கொடுத்த என் அப்பா கை மேல இருந்துச்சு, வாங்கின என் கை கீழே இருந்துச்சு. 10 வயசுல பேனா வேணும்னு கேட்டேன், 5 ரூபாய் காசை கொடுத்து வாங்கி கொடான்னு சொன்னாரு. அப்ப கொடுத்த என் அப்பா கை மேல இருந்துச்சு, வாங்கின என் கை கீழே இருந்துச்சு. 20 வயசுல எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டேன், அப்பயும் 500 ரூபாய் காசு கொடுத்தாரு. கொடுத்த என் அப்பா கை மேல இருந்துச்சு, வாங்கின என் கை கீழே இருந்துச்சு. ஏமா இப்படி வேலைக்கு போயிட்டு வரதுக்கு இன்டர்வியூக்கு போறதுக்கு கூட எங்க அப்பாட்ட காசு கேட்டேன், அவர் கொடுத்தாரு. கொடுத்த அவர் கை மேல இருந்தது, வாங்கின என் கை கீழே இருந்தது. இப்படியெல்லாம் வளர்த்த என் அப்பா கிட்ட இது ஏன் சம்பளம் கொடுக்கும் போது கொடுக்கிற என் கை மேல போயிட்டு வாங்குற என் அப்பா கீழே போயிடும். இத நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெத்த புள்ள வேலை கேட்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் நடுவர்களே உண்மையான மகிழ்ச்சி. அதனாலதான் சொல்றோம், திருமணத்துக்கு அப்புறம் தான் மனிதர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சின்னு. ஒரு மனுஷன் என்ன பண்ணாரா, நடு வீட்டுல நின்று பல்ல வளக்கிட்டு இருந்தாரு. அவனே அவங்க பொண்டாட்டி சொன்னுச்சு, ஏன் 7 வயசாவது நடு வீட்டுல நின்று பல்லு வளர்க்கிறேன், உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டுச்சு. சரி என்னடா இப்படி கேட்டு விட்டாலே நம்மளை பார்த்துன்னு, சரி வெளியில போய் தெருவை பார்க்கவளுக்கும் தெருவில் நின்று வளர்க்கிட்டு இருந்தாரு. உடனே அந்த அம்மா திரும்பி கேட்டுச்சு, வெளியில பல்ல காட்டிட்டு எவ்வளவு பார்த்து பல்லு வளர்க்கிட்டு இருக்கேன்னு கேட்டுச்சு. ஐயோ இதுவும் தப்பா போச்சான்னு பாட்டை கேட்டுக்கிட்டு பல்ல வளர்க்குவோமேனு பாட்டு கேட்டுட்டு பல்ல வளர்க்கிட்டு இருந்தாரு. உடனே அதுக்கும் கேட்டுச்சு, என்ன சோகமான பாட்டா கேட்கிற, பழைய காதலி ஞாபகம் வந்துட்டாக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. சரி இவளை சந்தோஷப்படுத்துவோமேடா சாமின்னு புது பாட்டா கேட்டாரு. அதுக்கும் அந்த அம்மா சொன்னது, புதுசா எவ்வளாச்சும் கிடைச்சிட்டாலாக்கும் புதுசு புதுசா பாட்டு கேட்கறீங்கன்னு கேட்டுச்சு. நடுவர்களே இப்படி பல்லு வளர்க்க கூட முழுசா முடியல, இதுல எங்க திருமணத்துக்கு அப்புறம் சந்தோஷம்னு நீங்க கேட்கலாம். ஆனா இப்படி என்னதான் பரவாயில்லப்பா, என் வேலையை நீயும் செஞ்சிடற, நீயா உன்னை சொல்லிடுற, நீங்க கேட்கலாம். அப்படித்தான் இருக்காரு. என் நடுவருக்கு வேலையை குறைக்கணும். இவங்கள மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியுமா, என்னால் நிம்மதி அங்க ரெஸ்ட் எடுக்க முடியுதா? ஆமா அப்படின்னு இது நல்ல இந்த மாதிரி பேச்சல் நிறைய இருந்தா சொல்லுங்க, எனக்கு அறியப்படுத்துங்க. அப்படியால வேலை ஈஸி. நடுவர் அவர்களே, இப்படி என்னத்தான் தான் திட்டுனாலும் தான் பெத்த அம்மாவே இருந்தாலும், என்னடி உன் புருஷன்னு கேட்கும்போது ஏன் புருஷனை பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு அம்மாவை கேட்கிறா பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பருவம் தான் சார் பெற்றோர் பருவம். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை தான் மகிழ்ச்சின்னு சொல்றேன். நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், வரும்போது அவனை யாரோ ஸ்கூல்ல நாய் பேய் தெண்டோ முண்டோ விசோன்னு திட்டாங்க. அவன் அப்பாட்ட வந்தான், அப்பா என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் திட்டான், அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொன்னான். உடனே என்னடா திட்டினான்னு கேட்டாரு. அப்பா நாயின் திட்டுனா என்ன அர்த்தம்னு கேட்டாரு. ஒன்னும் இல்லடா, அந்த வீட்டுக்கு நாய் மாதிரி உழைக்கிற மாதிரிடா, நான் தான்டா நாயின்னாரு. அப்ப பேயின்னா என்னப்பான்னா, என்னத்தான் வாங்கி போட்டாலும் பத்துலன்னு சொல்றா பத்தி, அப்படிப்பட்ட உங்க அம்மா தான்டா பேயின்னு சொன்னாரு. அப்ப தெண்டோன்னா என்னன்னு கேட்டான். மாசத்துக்கு ஒரு தடவை அம்மா வீட்டுல இருந்து விருந்தாடிங்க வராங்க பாரு, அவங்க உட்கார சேரும் டேபிள் வாங்கி போட்டுக்கணும், அது தெண்டம், அந்த விருந்தாடிங்க தான்டா முண்டோன்னு சொன்னாரு. சரிப்பா இதெல்லாம் சொல்லிட்ட, விஷம்னா என்னன்னு கேட்டான். இல்லடா காலங்காத்தால உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல உனக்கு அத தவிர உலகத்துல பெரிய விஷமே இல்லடா தங்கன்னு சொன்னார். சொல்லிட்டு பாவி மனுஷன் அவன் வேலையை பார்க்க வெளில போயிட்டான். விருந்தாடி வராங்க, உடனே அவன் சொல்றான், வாங்க தண்டங்களா வாங்க, வாங்கி போட்ட முண்டத்துல உட்காருங்க, நாய் வெளியில போயிருக்கு, பேய் உள்ள இருக்கு, குட்டிக்க கொஞ்சம் விஷம் தரட்டுமான்னு கேட்டான். எவனாவது வருவானா?
பத்தியா? ஏன்னா சில நேரம் வீட்டுக்கு வர விருந்தாடி தான் முக்காவாசி சண்டை காரணம். வந்தோம் ஓரமாக உட்காந்தோம் ஒரு டீயை குடிச்சோம்னு இருக்காது அப்படின்னு ஒரு இழுப்பு இழுக்கிறான்னா நம்ம குடும்பத்தில் ஒரு சண்டை இழுக்க போறான்னு அர்த்தம். என்ன முருகேசா, பையன் அச்சு அசப்புல ஒன்னிய மாதிரியே இருக்கானே, மெதுவா பேசுற ஏத்து விட்டு பிள்ளடா. அன்னைக்கே சண்டை 2 வெட்டி 2 பேரும் கோட்டில் 3 லட்ச ரூபா செலவழிச்சிட்டு முச்சந்தில் படுத்து கிடப்பேன். எதுக்கு டீயை குடிச்சிட்டு பேசாம போக வேண்டியானே, நடக்கவே நடக்காது. நடுவர்களே, இப்படி சின்ன சின்ன குழந்தைங்க பேசுற மழலை சொல்ல கேக்குறாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட திருமண பருவம் தான் மகிழ்ச்சியானதுன்னு சொல்றேன். திருமணத்துக்கு முன்னாடி பசங்க காதலிப்பாங்க பாருங்க. இப்பெல்லாம் காதலிக்க 3ஆம் கிளாஸ்ல இருந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப கோழி சோடான்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல ஒரு பாட்டு வரும் பாருங்களேன். கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பாருடி, நான் கோணி மூட்டை விக்கிறவன் ஆனா என்னடி, வாழ்க்கையில அப்பு டவுன் வந்து போவுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி, பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி, இப்ப சொல்லு 100 பேரை சொல்ட்டி அடிப்பண்டி, அல்லிவ பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, பாக்க பாக்க வந்ததம்மா லவ் தானடி, உன் பார்வையால எஸ் சொன்னா ஓகே தானடி. நடுவர்களே இப்பெல்லாம் ஓகே சொல்லுவான், அந்த பொண்ணு பார்க்கும்போது சொல்லாம் பாருங்க, ஒரு கண்ணால என்ன ஓரங்கட்டுறா அப்படின்னு இதெல்லாம் பாடி கரெக்ட் பண்ணுவான். அந்த பொண்ணு லைட்டா பார்க்க ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு அவனை பார்த்து பாடும் பாருங்க, அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப பாடுவாங்க பாருங்க, நிலவ போல பல பலங்குது, நினைக்க நினைக்க குளு குளுங்குது, பல பலங்குது, சிலு சில்லுங்குது, குளு குளுங்குது, ஏதோ 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 ஒரு மயக்கம். நடுவரவங்களை காதலிக்கும் போது சிலு சில்லுங்கோ பல பல்லங்கோ குள்ளு குள்ளுங்கோ. ஆனா அது முடியாது. எப்படி தெரியுமா முடியும்? இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. நடுவர்களை இப்படி முடிஞ்சிரும் காதலுக்கு, திருமணத்துக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை. ஆனா திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுமா? அழகா ஒரு பாட்டுல எழுதியிருப்பான், உசுலமணியாட்டம் பொண்ணத்தான் பாரு, தெருவில்லா செஞ்சாடும் திருவாரூர் தேரு, தாவி அணைச்சாலும் தாங்காது பாரோ மனைவி, இவரு 7 அடி நடந்தா ஏனி அடி, நிலவ நின்னுக்கிட்டே தொட்டுட்டுமா பாரு, மனைவி குள்ளமணி உயரம் 3 அடி, 2ம் இணைஞ்சிருந்தா கேலி பண்ண ஊரு, ரெட்ட மாட்டு வண்டி வரும்போது ரெட்ட குட்ட 2ம் இணையாது, இந்த ஒட்டகத்தை கட்டிக்கிட்ட குட்ட மாட்ட புடிச்ச. நடுவர் அவர்களே, அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சம்பந்தமே இருக்காதுன்னு சொல்லுவான். இருந்தாலும் அப்படி 7 அடி இருந்தாலும் நீ 3 அடி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் சொல்லி நல்லா வாழணும்னு பாராட்டுறான் பாத்தீங்களா நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை தான் நடுவர்களை சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க என்னமோ ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல ஜாலியன் வாலாபாக்கு, அது எதுக்கு சொன்னீங்க? ஜாலியன் வாலாபாக்குனா என்னன்னே தெரியலையா? அது கூட பரவாயில்ல. இன்னொருத்தவன் சொல்றான், போய் கேக்குறாங்க ஜாலியன் வாலாபா கேள்விப்பட்டிருக்கியாடான்னு. அதுக்கு உடனே அவன் சொல்றான், அவனாவது பரவாயில்ல உங்க ஸ்டூடெண்ட். இவன் என்ன தெரியுங்களா சொன்னா, இல்லக்கா நான் டியூஷன் நினைக்கிறாங்க. சொல்றான், இல்லக்கா நான் கொட்டை பாக்கு கேட்டிருக்கேன், நிஜாம் பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன், பான் பாக்கு கேட்டிருக்கேன், ஏக சாந்தி பாக்கு கூட கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னக்கா ஜாலியன் வாலா பாக்குன்றான். நடுவர்களை இப்படி போயிட்டு இருக்காங்க இளைஞர்கள். இப்படிப்பட்ட திருமணத்துக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்கும் தான் கேட்கிறேன். உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி இந்த வாத்தியாரா இருக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம். அது நான் பாப்பா டியூஷன் எடுக்குது, அவர் தலைமை ஆசிரியர் இருக்காரு. பார்த்தீங்களா நிலைமையை? அங்கே உள்ள டென்ஷன்லாம் இங்கே வந்து குறைச்சிக்கிறார். பார்த்தீங்களா? அங்கெல்லாம் இப்படி உட்காந்து பேச யாராவது கேட்பாங்களா? அதாவது போதும் சார் அப்படின்னா காலையில் 7:45. அப்புறம் எப்படி நடத்த முடியும்? முன்னாடிலாம் குருகுல கல்வின்னு சொல்லி, ஆமாம் பசங்க பூரா நிற்பாங்க, ஆசிரியர் உட்காந்துருப்பார் ஒரு காலத்தில். இன்னைக்கு இவன் பூரா உட்காந்துருக்கேன், 3/4 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருக்காரு, சில தூங்கிக்கிட்டு வேற இருக்கான். எப்படி மாறிக்கிச்சு பார்த்தீங்களா? அது மாதிரி இன்னைக்கு ஒரு திருமணத்துக்கு முன்பு சந்தோஷம் சொல்றீங்களே, பசங்க பண்றது நல்லா வாங்க இருக்கு. பையன் முடித்துறானியா, பரீட்சையில் நல்லா படிச்சுட்டு போறேன் பெயிலா போயிடானியா, படிக்காம போறேன் பாஸ் பண்ணி போறான். அங்க போய் தான் கேட்கிறேன், இன்னைக்கு என்ன பரீட்சை? கெமிஸ்ட்ரி. ஐயோ நான் பிசிக்ஸ்ல நினைச்சு வந்தேன். எப்படி 80 மார்க் எடுக்கிறான்? கொஸ்ட்ல இருந்து பதில் உருவாக்குறான். சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அதுக்கு பதில் பாருங்க. சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டுதான் தயார் செய்யப்படுகிறது. ஒரு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. சட்டை பரட்டு பரட்டு கிழிச்சு போட்டு வாத்தியார் ஓடுறாரு தெருவில். ஐயோ 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 அப்படின்னு. என்ன அதை ஓட்டிருக்கேன், இதை ஓட்டிருக்கேன், எதை ஓல். அப்புறம் அவர் என்ன செய்வாரு?
இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல முறுக்க வரும் பாத்துக்கிறார், எம்ஏ எம்எட் முடிச்சுட்டு. இப்படி எழுதுனாங்கன்னா, 2ஆம் குலோத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு மூத்தவன். பறவைகள்லாம் ஏன் பறந்து வருது? நடந்து வந்தா லேட் ஆகும். ஒரு வரையும் குபீர் குபீர்னவருக்கு எங்க தான் கண்டுபிடிக்காங்க. நினைச்சு பாத்தீங்களா? தாஜ்மஹால் ஏன் உலக அதிசயமா இருக்கு? அதான் லோன் வாங்காம கட்டினது. இப்படி இந்த மாதிரி பதில் எதிர்பார்க்கிறோமா? ஆனா வாத்தியார் சண்டையும் போட முடியாது. ஆமா, இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு பாத்தீங்களா? அதாவது எதிர்த்து பேசுனா அடிக்க முடியுமா? அடிச்சோன்னே குச்சை பிடிக்கிறான். என்னை தொட்ட நீ கட்டன் பாத்தீங்களா? முடிஞ்சு வச்சுல. அது மாதிரி டியூஷன்ல கூட என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. நான் இந்த நம்ம பாக்கு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க ஜாலியன் வாழா பாக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இருக்காங்க. ஒருத்தவங்க அப்பாவை பார்த்து கேக்குறான் 5வது படிக்கும் போதே, அன்புள்ள அப்பா, அன்புள்ள அப்பா, அறிவு இருக்காப்பா, பக்கத்து வீட்டு பாப்பா எட்டி எட்டி பாக்குறாப்பா, பொறுப்புள்ள அப்பா, பொண்ணு கேட்டு போப்பா. நடுவர் அவர்களே 5 வயசுல பொண்ணு கேட்டா அவங்க அப்பா அதுக்குள்ள பக்கத்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. 2வது சூப்பர் அப்பா, அறிவு இருக்காப்பா, கொண்டுட்டு அங்கே. நடுவர் அவர்களே, நீங்க அப்படி ரோட்ல போறீங்க உங்க ஃப்ரெண்டோட, எதுக்கு நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. அப்ப 2 பொண்ணு வந்து உங்க கையில ராக்கிய கட்டி இன்னையில இருந்து நீங்க தான் எங்க அண்ணனுங்கன்னு சொல்றாங்க. கிணத்துல விழுந்துருவேன். அது ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? அது இந்த சமுதாயம் ரைட்னு சொல்லுது. ஆனா அதே 2 பொண்ணுங்க வந்தா எங்க இளைஞன் போய் மஞ்ச கயித்துல ஒரு கயிறை கட்டி இன்னையில இருந்து நீ தாண்டி என் பொண்டாட்டினா தப்பாமா? நடுவர்களே இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற இளைஞர், நீங்க சொன்ன மாதிரி பஸ்ல ஆம்பளை சீட்ல ஒரு பொம்பளை உட்காந்தா அது பெருமையா, ஆனா பொம்பளை சீட்ல ஒரு ஆம்பளை உட்காந்தா எருமையா? எந்த எருமை பாத்தீங்க? நீ எல்லாம் என்ன ஊரை கருத்து ஊதாரிப்பல, நாட்டை கருத்து நாதாரிப்பல அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாம் மாறி போச்சு. அது பாருங்க, பெண்கள் நாட்டின் கண்கள், அப்புறம் ஆண்கள்னா மூக்குகளா? அவர் சொன்ன மாதிரி என்ன திருடர்கள் ஜாக்கிரதை போட இப்படி எழுதி போட்டா என்ன ஆகும்? ஒரு பொண்ணு டூடர்ல போய் அப்படி கீழே விழுந்து 40 பேர் வர்றேன் தூக்குறதுக்கு. என்னாச்சு பாப்பா, ஏதாச்சும் டீ கடை டீ ஆத்தி கிளாஸ் தூக்கி போட்டு வர்றான். கடைசியில விசாரிச்சு பார்த்தா அந்த வண்டியை சார்ஜ் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திருக்கு. இதுக்கு வர்றானையா? ஆம்பளை போய் உண்மையிலேயே அடி விட்டு 2 காலையும் ரத்தம் போகுது. இங்க இருந்துகிட்டே ஏழை உன் முகரைக்கெல்லாம் டூடர் தேவைடா வர்றா, இந்த வண்டி எடுத்துட்டு வர்றேன். ஏன்னா என்ன ஒரு ஆறுதலாவது இருக்கா? பாத்துக்கு நிலைமைய. நடுவர்களே, இப்படிப்பட்ட திருமணத்துக்கு முன்னாடி இருக்க இளைஞர்கள் எங்கேயும் மதிக்கப்படுறது இல்ல. அவங்க எல்லாரும் அதனாலதான் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்றேன். நடுவர்களே, புடவை நீங்க அண்ணன் பேசினாரு, பட்டு புடவையாச்சும் விட்டு கொடுக்குறீங்களான்னு. நடுவர்களே, எங்க அம்மா நாங்களாம் எதுக்கு தெரியுமா பட்டு புடவை எங்க அம்மா அக்கா சித்தி சித்தனம்லாம் துவைக்கிறது இல்ல. நீங்க பாவம், நம்ம புருஷன் அதை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு பாடுபட்டு அந்த பட்டு புடவை வாங்கி கொடுக்குறானேங்கிறதுனாலதான் துவைக்கிறது கூட நாங்க இல்ல பத்திரமா வச்சிருக்கோம். இத நீங்க இவ்வளவு தப்பா பேசுறீங்க. அதுல துன்பப்பட்டு துயரப்பட்டா சிலரும் உசுரப்பட்டு வாங்கி தரான். நடுவர்களே, அப்படிதான் எங்க அம்மா அன்னைக்கு ஒரு நாள் 2-3 ஆள் பக்கத்து வீட்டு ஆண்டியோட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னாங்க, இங்க பாரு பச்சை புடவை 3000 ரூபாய் என் மாமியாருக்கு தெரியாம எடுத்தது. இன்னொரு ஆண்டி சொல்றாங்க, இங்க பாரு கருப்பு புடவை 5000 ரூபாய் என் புருஷனுக்கு தெரியாம எடுத்தது. எங்க அம்மா சொல்றாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க பாரு 10,000 ரூபாய் புடவை நீல கலர், இது கடைக்காரனுக்கே தெரியாம எடுத்தது. நடுவர்களே, இப்படி போயிட்டு இருக்க திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வாழ்க்கை எல்லாம். நடுவர்களே, தாய்மை பருவம் அவ்வளவு சிறந்த பருவம். ஒரு தேள் கொட்டினாலே நம்மளால தாங்க முடியாது. ஆனா பிரசவ வலின்னு எடுக்கும் போது 1000 தேள்கள் சேர்ந்து கொட்டுற வழியா அந்த பொண்ணை அனுபவிப்பா. எப்படியாச்சும் தான் இறந்தாலும் பரவாயில்ல, நல்லபடியா ஒரு குழந்தை ஈந்து எடுக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்கும் போதுதான் அவளுக்கு உயிரே வரும். அப்துல் அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு, தன் குழந்தை அழுகுரலை கேட்டு தாய் சிரித்த முதல் நாள் அவளுடைய பிறந்த நாள். நடுவர்களே, அப்படிப்பட்ட பருவம் தாய்மை பருவம். இந்த வைரமுத்து அழகா தன்னுடைய அம்மாவிற்கு எத்தனையோ கவிதை எழுதிட்டாராம். ஆனா அவங்க அம்மாவுக்காக வைரமுத்து ஒரு கவிதை கூட எழுதினதில்லையா. அதுக்காக ஒரு வைரமுத்து அவங்க அம்மாவுக்கு ஒரு கவிதை எழுதினாரு. 1000 தான் கவி சொன்ன, அழகழகா போய் சொன்ன, பெத்தவளே ஓம் பெருமை ஒத்த வரி சொல்லலையே, காத்தெல்லாம் மகன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து, ஊரெல்லாம் மகன் பேச்சு ஓங்கீர்த்து எழுதலையே, எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய்பத்தி, எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ, எழுதவோ படிக்கவோ ஏழாத தாய்பத்தி, எழுது என்ன லாபம்னு எழுதாம போனேனோ,
பொன்னையா தேவன் பத்த பொன்னே என் குலமகளே, என்ன புறந்தல்ல இடுப்பு வலி பொறுத்தவளே, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றில் நீ சுமந்ததில்ல, வயிற்றில் நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிருச்சு. கண்ணுகாத மூக்கோட கருப்பா ஒரு புண்டம் இடப்பக்கம் கடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப. கத்தி எடுப்பவனோ களவாட பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தாரு வந்தானோ, இந்த விவரங்க ஏதொன்னும் தெரியாம நெஞ்சூட்டி வனத்த உன்னை நினைச்சாலே அழுக வரும். கதகதன்னு களிக்கிண்டி களிக்குள்ள குழிவெட்டி கருப்புட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சொகமான இளஞ்சூடு மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்கிதம்மா. கொத்தமல்லி வறுத்து வச்சு குருமிளகா 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சு நீ கொழகொழன்னு வழிக்கையில அம்மி மணக்கும் அடுத்த தருமணம் மணக்கும். தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைச்சாலும் கத்திரிக்காய் நெய்வடியோ கருவாடு தேனொழுகும். கோழி குழம்பு மேல குட்டி குட்டியா மிதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சு ஊறும். வறுமையில நாம பட்டா வழிதாங்க மாட்டாவ பேனா எடுத்த பிரபஞ்சம் உச்சரிஞ்சேன். பாசமுள்ள வேளையிலே காசு வந்து சேரலையே, காசு வந்த வேளையிலே பாசம் வந்து சேரலையே. கல்யாணம் தான் பண்ணி கதிகத்த நிக்கையில பெத்தப்பன் சென்னை வந்து சொத்தழுதி போன புண்ண 5-6 வருஷம் ஆசமகம் பார்க்காம புள்ளை மனம் புத்தாச்சே பெத்த மனம் கல்லாச்சே. படிப்பு படிச்சுக்கிட்டே படம் அனுப்பி வச்ச மகன் கைவிட மாட்டான்னு கடைசியில நம்பலையே. வைகையில ஊர் முழுக வல்லோரும் சேர்ந்தழுக கைபுடியா கூட்டி வந்து கரை சேர்த்து விட்டவளே, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற புள்ளை உண்டு, எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேற புள்ளை உண்டு, உனக்கொன்னு ஆனதுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா. நடுவர் அவர்களே இப்படி தாய்மைய ரசிச்சு ரசிச்சு வைரமுத்து எழுதினாரு. இப்படி பெண்மைங்கிறது ஒரு பொண்ணு பிறந்தானா 10% மட்டும்தான் அப்ப பொண்ணு. வயசுக்கு வருவா அப்ப 25% பொண்ணாவா. கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப 50% தான் அவ பொண்ணாவா. அவ கர்ப்பமா இருக்கும்போது வெறும் 75% மட்டும்தான் பொண்ணா இருப்பா. ஆனா குழந்தைய பெற்று தாய்மைன்ற ஒன்னு அடையிறா பாத்தீங்களா, அப்பதான் 100% பெண் அடைவா. இப்படி 100% பெண்மையையும் முழு வாழ்க்கையோட நிறைவையும் கொடுக்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தான். அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கைக்கு பிறகே மகிழ்ச்சி என்று கூறி தந்த வாய்ப்புக்கு ஊர் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஒரு பெரிய அட்டமலை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சா. நான் இந்த பட்டிமன்ற 4 பேர் பேச்சாளர்களே அந்த பிள்ளையை பற்றி ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். மூலம் இந்த பிள்ளை அப்பா அம்மா பேரை சொல்லிடுமா, இல்லை மூலம் இந்த பிள்ளை பேரை சொல்லி எந்த ஊர்ன்றது மூலம் சொல்லிடுமா, இப்படி இருக்கே முழிச்சுக்கிட்டு அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, பார்த்தீங்களா, நல்ல தமிழில். ஆமாம், எல்லாருமே பொதுவாக இவங்களும் அதே மாதிரி தான். நதியா அவர்களுமே ஒரு நடிகை. பொதுவாக நடிகை தமிழில் பேசினாலே ஆச்சரியம், பார்த்தீங்களா. ஆமாம் ஆமாம், மலையாளம். ஆமாம் பாருங்க, அவங்க தாய்மொழி மலையாளம் வேற, இதில் பட்டிமன்றம் பேசினா உண்மையிலே பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அந்த மாதிரி இந்த பக்கம் இருக்க 2 பேருமே பார்த்து பயந்தேன். நடிகளுக்கு நாங்கள் ஒரு போன வருஷம் எங்களுடைய ஷூட்டிங், நான் டிஆர் சார் கூட ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டி ராஜேந்தர் கூட. அப்போ வெளி மாநிலத்தில் வந்த ஹீரோயின் என்ன சொல்லணும், இவர் கீழே விழுந்துட்டார். அதை பார்த்துட்டு இவர் பேர் கருப்பு, கருப்பு ஏ கருப்பு அப்படின்னு கத்தணும். அந்த அம்மா கருப்பு ஏ கருப்பு, ஏய் ஆமா கருப்பா, அது கரு அப்படியா கரு, அது இங்கே அடிச்சுட்டு சொல்லுது என் கருப்பு என் கருப்பு. ஆமா இப்படின்னு போயிட்டாங்க, போ உட்கார் வா. அது மாதிரி ஒரு வார்த்தை செலவழிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்கும். அது மாதிரி இளம் பேச்சாளர் பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் இந்த சபையில் ரொம்ப இயல்பாக பேசலாம். உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நல்ல கவிதை நேயோட. ஏன்னா இவங்க நிறைய மேடையில் கண்டிருந்தா கூட இந்த மாதிரி குறுகிய காலத்தில் வந்துட்டு தெளிவாக அழகான பதிவுகள்லாம் பதிவு செஞ்சாங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா நகைச்சுவை சொல்லி சிரிக்க வச்சுறது ஈஸி, சிந்தனைகள் கருத்து சொல்லி கைதட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு மக்கள்கிட்ட. நானே அதை ரொம்ப விட்டுட்டேன். ஒரு சில இடங்களை சொன்னேன், கருத்து நிறுத்து அப்படின்றார் ஒரு ஆள். இன்ன வரைக்கும் எங்கேயும் ஓப்பன் பண்ணலையே, தேவையில்லாமல் எதுக்கு நம்ம பேசிடக்கூடாது அப்படின்னு. நல்ல பட்டிமன்றம் எனக்கு ரொம்ப முழுமையாக புது அனுபவமாக இருந்தது. நல்ல திறம்பட பேசக்கூடிய படைப்பாளியோடு சேர்ந்து இன்றைய பொழுது, அதுவும் விநாயகர் சதுர்த்தி நல்ல நாள், ஒரு மேடை 3 விஷயங்கள் முத்தாய்ப்பாக அமைகிறது ரொம்ப கஷ்டம். அருமையான மேடை, அருமையான பேச்சாளர்கள், இது கூட தேவையில்லை, அருமையான ரசிகர் இருந்தால் தான் எடுக்கும். கண்ணதாசன் அவர்கள் சொன்ன மாதிரி
ரசிகன் இல்லாத அழகுங்களையும் பெருமை கொள்ளாத மாப்பிள்ளை. நீ என்னதான் வச்சாலும் அவங்க ரசிகலாம் இத்தனை மேடை போட்டு பெரிய லைட்டை போட்டாலும் எடுக்குமா? குபீர் 100 பேரா போனால் என்ன ஆகும்? அப்படியே நாங்கள் ஓட வேண்டியது பின்பக்கம் கூடி. ஆனால் அப்படியே உட்காந்திங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு மேடையில் 3 விஷயம்: ஆடியோ, ஆடியன்ஸ், அதுக்கு அடுத்து ஸ்பீக்கர். நாங்கள் எங்களை சொல்கிற பேச்சாளர்கள் இந்த 3 விஷயம் ரொம்ப முத்தாய்ப்பாக இங்கே அமைஞ்சது. அதனால தான் இவ்வளவு வெற்றிகரமாக. அது ஒரு கிராம பகுதியில் இன்னைக்கெல்லாம் வந்து நடனம், இசை அப்படின்னா தான் உட்கார்றாங்க. பேச்சு கலைக்கு தமிழுக்கெல்லாம் எங்கேயும் உட்கார்றதில்ல. உண்மையிலே அதுக்காகவே நம்மளுடைய மக்களை ரொம்ப பாராட்டணும். இப்போ நான் நிறைவு பகுதி என்ன இப்போ சொல்ல, திருமணத்திற்கு முன்பா பின்பான் 2 பேரும் பேசுகிறப்ப இவங்க பேசும்போதும் ரொம்ப அழகாக இருந்தது, அவங்க பேசும் அதை விட அழகாக இருந்தது. அப்போ நம்ம என்ன பேச முடியும்? நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும். ஆமாம், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 1.25 மணி நேரம் பேசிட்டு என் பேச்சு எப்படி இருந்துச்சு? அருமை சார், இந்த கடைசியில் நன்றி வணக்கம்னு சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம். தொடங்கும் போது வணக்கம்ட்டு உட்கார முடியும்? அப்படியெல்லாம் சிலர் பேச்சால். காரணம், முன்ன மாதிரி எவ்வளவு நீட்டி முழங்கி பேசினாலும் கேட்கறதுக்கு ஒரு சபை இருந்தது. எதனால் அப்படின்னா, அன்றைக்கெல்லாம் பொழுதுபோக்கு சாதனங்கள் குறைவு. டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, ரேடியோ கிடையாது. பொழுதுபோக்கு என்ன, எவ்வளோ நேரமாக பார்ப்பேன். இன்னைக்கு நீ டயர்டாரு, நான் டயர்டாரு, இப்படிலாம் இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் பேச்சு எப்படி இருந்துச்சு? ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். காஞ்சிபுரம் வேதாந்த சாமி தன்னுடைய சிஷியனை கூப்பிட்டார். கூப்பாங்குவா சுவாமி கூறுங்கள். நீ திருப்பெரும்பூர் ஓடி போய் திருவங்கடசாரை சந்தித்து திருக்குடந்திலும் வந்திருக்கிற திரு நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயில் ஆராதனைக்கு திருப்பூர் எடுத்து திரும்பும் போது திருவடி தவறி திருக்குளத்தில் விழுந்து விட்டார் என்று சொல்லிட்டு வா. பருக்கு முழிச்சான். ஏடா சொல்லிடுவியா? சொல்லிடுஞ்சாமியே. எப்படி சொல்லுவ? கும்போணதாசாமி குட்டையில் விழுந்தேன், இவ்வளவுதானையா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மானங்கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. தண்ணிக்குள்ள விழுந்தான்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு திருப்பெரும் போய் அங்க போய் பஸ் டிராபிக் ஆகி என்னையா அப்படின்னு பார்த்தீங்களா? இது மாதிரி தான் கேட்பாங்களா? குழந்தையெல்லாம் எப்படி பேசுகிறேன், ஒரு வாரத்தில் பதில் சொல்கிறேன். ஏடா அந்த பொங்கல் எப்படா போச்சு? வாய் வழியாதான். சட்டை பூசாரிக்கு தீபாவளிக்கு எடுத்ததா இல்லை எனக்கு எடுத்தது. அதுக்கடுத்து அவன் என்ன பேச சொன்னாங்க பார்த்தீங்களா? அச்சையா, மழலை சொல் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாது. குழல் சூப்பர் அப்படின்னு வேணாம், ஏன்னா குழந்தைய குரலை கேட்காது. அது பேசி பாருங்க. அது எங்கள் மதுரை பக்கம் குழந்தை பேசினா பயந்துருவாங்க. ஒருத்தர் ஒரே கேள்வி கேட்டு ஒரு கிளவியை கொண்டாயா. காலைல 7 மணிக்கு, பாட்டி என்னப்பா நீங்க வெறும் பாட்டியா வப்பாட்டியா அப்படின்டா அப்படின்னு பாட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பாட்டியை கொண்டுட்ட, நான் தான் கொள்ளு பேரேன். ஏன்டா கொள்ளு கொள்ளு, அது கூட அர்த்தம் சொல்றானுயா. இது ஒரு மழலை சொல். இது அது ஒரு பகுதியானால அப்படி ஒரு இதை ஏத்துக்கிறணும். குழந்தைகளுக்கு திருமணத்திற்கு முன்பு மகிழ்ச்சின்னு சொல்றமே, சிலலாம் பாருங்களேன், முன்பு இருக்காது பின்பு இருக்காது. இந்த ஸ்கூலுக்கு போகும்போது நான் 9 மணி ஸ்கூலுக்கு 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன். சிலர் என்னடா வீட்டில் அப்பா அம்மா தொந்தரவு தாங்க முடியல சார். அப்போ 4 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னு ஏன் ஓடுற? இங்கே உங்கள் தொந்தரவு தாங்க முடியல சார். பத்தியா, ஒரு சிலருக்கு 2லுமே மகிழ்ச்சி இருக்காது. அது மாதிரி திருமணம் முன்னாடி இருந்தாங்க பின்னாடி இருந்தாங்க. ஆனால் இது நல்ல மனநிலைங்க. சமநிலையில் நம்ம மனசை வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு இதய நோயே வராது. உலகத்திலே அதிகமான இதய நோய் வர்றது நம்ம மக்களுக்கு. பட்டக்குன்னு கோபுரால் பூரா இதய நோய். அத்தனையும் உடல்நலை குறைவினால் வர்றது கிடையாது, பூரா மனநலை குறைவினால் வர்றது. இதய நோய் இது வரைக்கும் 2 பேருக்கு வரல, வரவும் வராது. ஏன்னா எதை பற்றியும் கவலை இல்லாதவர் யாரு? நரிக்குறவர்களுக்கு இது வரைக்கும் இதய நோய் வரல. ஏன்? ஒரு பறவை ரொம்ப நேரம் குறிபார்த்து சொல்றாரு. அந்த பறவை விழுந்தா எப்படி ஓடி போய் சந்தோஷமா எடுப்பாரோ, அதே போல ரெக்கையை விரிச்சு பறந்தாலும் அழகா ரசிப்பேன். அழகா பறக்குது, அப்போ டென்ஷன் கிடையாது. நம்மளால விடுங்க, டே குட்டி பார்த்து டொப்பும் பறந்துச்சு, ஐயோ போச்சே ஒரு குண்டு அப்படியா, இங்கே வந்துருச்சு நோய். இதே நோய். ஏன் மனநோயாளிக்கு ஏன் இதே நோய் இது வரைக்கும் வந்ததில்லை? ரோட்டில் படுத்துருக்க கேளுங்க, என்ன நீ வாட்டுங்க படுத்துருக்க, யார் பிரதமர்னா தெரியுமா? நான் தான் அப்படின்பான். என்ன அர்த்தம்? உலகமே நம்ம தான் நினச்சிக்கணும். பெரிய புகழ் வந்தோன்னா துள்ளி கூச்சிடக்கூடாது, சிக்கல் வந்தோன்னா கவலைப்பட்டுறக்கூடாது. இந்த 2 இல்லாமல் சமநிலை எல்லாம் பார்ப்போம். ஏன்னா அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க. ஒரு இதில் கூட படித்தேன், காலையில் தூங்கி எந்திரிச்சா காப்பி, எந்திரிக்கவே இல்லைன்னா பால், இவ்வளோதான் வாழ்க்கைன்ற சுருக்கம் ஒத்தவரில் சொல்லியாச்சு. கீழே அந்த 6க்கு 2 இடம் பிடிக்கிறதுக்கு தானங்க பூமியில் இத்தனை பூமியை நிலத்தை தர்றோம் எல்லாருக்கும் பாருங்க. அதான் சொன்னேன் பாருங்க, மாளிகையில் வாழ்வா ஒருத்தன் பணக்காரன் கிடையாது, குடிசையில் வாழ்வா ஏழை கிடையாது, மனநிறைவோடு இருக்குவேன் கோடீஸ்வரன் அப்படின்னு. அதுலேயே கவிப்பரசன் சொல்வார், யார் ஆரோக்கியமான மனுஷன்? காலை பொழுது யாருக்கெல்லாம் மலச்சிக்கல்லாமல் விடுகிறதோ, அதே போல மாலை பொழுது யாருக்கெல்லாம் மனச்சிக்கல்லாமல் முடிகிறதோ அவன் தான் ஆரோக்கியமான மனுஷன். இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ரொம்ப வேணாம், சாப்பாடு உணவே ஆரோக்கியம். முன்னெல்லாம் பாருங்க லஞ்ச் பேக் கொண்டு போவோம், இப்போ பாருங்க லஞ்ச் பேக் சைடில் இன்னொன்று கொண்டு போகிறேன். ஏன்னா அது மாத்திரை பாக்ஸ். இது ஓப்பன் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றேன். சின்ன வயசில் கலர் கலராக மிட்டாய் சாப்பிட்டு இப்போ கலர் கலராக மாத்திரை சாப்பிட்றோம்.
கண்ணதாசனே ஒரு மெடிக்கலை பார்த்துட்டு சொன்னாராம், இத்தனை நோய்களான்ற இப்போ இத்தனை மருந்துகளான்ற போல இத்தனை நோய்களா அப்படின்றார். இதெல்லாம் குறைக்கிறதுக்கு தாங்க இப்படி ஒரு தமிழ் முன்னாலாம் பட்டிமன்றம் நிறைய செய்தி சிந்தனைகள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து இயல்பாகவே சிந்திக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் மக்களுடைய மனநிலையை கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி படுத்தினா போதும்ன்ட்டு தான் பட்டிமன்றத்தில் மிகுதியாக நகைச்சுவை சேர்த்தது காரணம் தான். இன்னைக்கு எல்லாம் 4 வயசு பேர் சிந்திக்காத நம்ம சிந்திக்க போகிறோம். அழகழகாக யோசிக்கிறேன். பத்தியில் பரீட்சையிலலாம் வாத்தியாருக்கு ஏன் அதிக சம்பளம் தரணும், இவன் எழுதுகிற பேப்பர் திருத்துறாரு, அதுக்கு தான் குழப்பும் குழப்பான். தமிழில் மொத்தமே 3 சொல்லியாக இருக்கு, ஒருத்தர் 5 சொல்லி போட்டு எழுதினேன். என்னடா தமிழ் வளருது சார், வளருது பார்த்தீங்களா? அப்படி ஆயிடுச்சு. அழகழகாக சிந்திக்கிறேன். காரணம்